அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் பிள்ளை சிறு விண்ணப்பம் என்ற தலைப்பின் கீழ் வரும் 15வது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். இறக்கவும் ஆசையில்லை, இப்படி நான் இருக்கவும் ஆசையின்றி, இனி நான் பிறக்கவும் ஆசையில்லை, உலகெல்லாம் பெரியவர் பெரியவர் எனவே சிறக்கவும் ஆசையில்லை, விசித்திரங்கள் செய்யவும் ஆசை ஒன்றில்லை, துறக்கவும் ஆசையில்லை, துயர் அடைந்து தூங்கவும் ஆசை ஒன்றில்லையே அப்படின்னு சொல்லி ஆசையற்ற தன்மையை இவங்க தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. எதுலேயுமே எனக்கு ஆசை இல்லை, எதுலேயுமே வெறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. விளக்கம் பாருங்கள். எந்தை பெருமானே, இவ்வுலகில் இறந்து போவதற்கு ஆசை இல்லை, இப்படி பயனில்லாமல் வீணே வாழ்நாளை கழிப்பதற்கும் ஆசை இல்லை, இறந்தபின் வேறு பிறப்பெடுக்கவும் ஆசை உண்டாகியது இல்லை, இனி இவ்வுலகில் இவர் பெரியவர் பெரியவர் என பிறர் என்னை புகழ்ந்து பேச விருப்பமில்லை, மந்திர தந்திர ஜாலங்கள் செய்யவும் விருப்பமில்லை, உலகியர் பற்றற்ற துறவியாகவும் எனக்கு விருப்பமில்லை, இன்பம் சிறிதுமின்றி துன்ப நிலையிலேயே தூங்கி கிடக்கவும் ஆசையில்லை அப்படின்னு அருமையான பாடல். எதுலேயுமே ஆசை இல்லை, துறவுலையும் ஆசை இல்லை, அதாவது இறந்து போவதற்கு ஆசை இல்லை, பிறக்கிறதுக்கும் மீண்டும் பிறக்கிறதுக்கும் ஆசை இல்லை, எல்லோரும் என்னைய பெரியவங்கன்னு சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கல, மந்திர தந்திரங்கள் என்னால் கையில் இருந்து லிங்கம் எடுக்க முடியும், நான் சொன்னால் பழிச்சிரும், அப்படி இப்படின்லாம் சொல்லி ஜாலங்கள்லாம் செய்ய எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி அருமையான அந்த பாடல் பாடிக்கிறாங்க. இந்த நிலையில் தான் நம்மளும் வாழணும். நம்மளுக்கு இங்கே எதுவுமே தெரியாது, ஆனால் நம்ம என்ன கொஞ்சம் ஒரு இது வந்த உடனே நம்மளுக்கு என்னால் முடியும் அந்த எண்ணம் வந்துடுது. அகங்காரம் ஆணவம் எதுவுமே இருக்கக்கூடாது. சுத்தமாக, அதாவது எதுவுமே இல்லாமல் அப்படி க்ளீன் ஸ்லேட் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, எந்த இதுவுமே இல்லாமல் அந்த நிஷ்கலமாக சென்ற பதிவில் கூட நம்ம பார்த்துருப்போம். மனசில் அந்த நிராசை உண்டானால்தான் அந்த ஞானத்தில் யோகம் என்ற அந்த 15வது படிநிலை அனுபவம் கிடைக்கும். அதில் இருந்து தான் நம்ம என்ன பண்ணணும், அந்த பொன்னொழி அனுபவங்கள்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ தான் நம்ம கடவுளையே பார்க்க முடியும். அந்த கடைசியாக ஞானத்தில் ஞானம், அது வரைக்கும் நம்ம சரியை கிரியை யோகம் ஞானம் சென்ற பதிவில் பார்த்தோம் பாருங்கள். அதில் எதுலேயுமே எனக்கு இச்சை இல்லைன்ட்டாங்க. ஏன் இச்சை இல்லைன்னாங்கன்னா, ஞானத்தில் யோகம் வரும்போது நிராசை இருந்தால் தான் அந்த நிலையே வரும். அதனால தான் எதுலேயுமே இச்சை இல்லைன்ட்டாங்க. அதே மாதிரி இங்கேயும் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு அடுத்த நிலை, அந்த நிலையிலே இருக்கிறாங்க அவங்க. அதனால தான் சொல்கிறாங்க, எனக்கு இறந்து போகிறதுக்கு ஆசை இல்லை, பிறக்க ஆசை இல்லை, பெரியவங்கன்னு சொல்ல மற்றவங்க என்னை பெரியவங்கன்னு புகழ்ந்து சொல்கிற எதுலேயுமே ஆசை இல்லை. ஏன்னா அவர் அந்த கடவுளே பார்த்துட்டாங்க. கடவுளுடைய ஐக்கியமானதுக்கப்புறம் மற்றதில் போய் என்ன ஆசை இருக்க போகுது? ஒன்றுமே இருக்க போகிறதில்ல. இதெல்லாம் உலகியல் மாயை சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அதில் எப்படி ஆசை வர முடியாது. சரி, அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. சரி, அப்போ இதுக்கு சான்றா நம்ம அகவல்ல, அதாவது 291 92வது வரி, பற்றுகள் அனைத்தையும் பற்றற தவிர்த்து எனது அற்றமும் நீக்கிய அருட்பெரும் ஜோதி. அதாவது மனத்திலே என்னென்ன ஆசைகள் எழுகின்றனவோ அவ்வளவு ஆசைகளும் சிறிதும் இல்லாதவாறு நீக்கியதுடன் எனது குற்றமாகிய மரணத்தையும் தவிர்த்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே. அதாவது மரணத்தையும் வராமல் செய்கிறாங்களாமா. எப்போ? பற்றுகள் அனைத்தையும் பற்றற தவிர்த்து, எல்லா பற்றுகளையும் விட்டுறணும். பற்றுகள்னால் எதுவுமே இருக்கக்கூடாது. துறவு கூட ஒரு பற்று தான் சொல்கிறாங்க. அது எல்லாமே எதுவுமே இல்லாத அந்த நிலையில தான் பற்றுகள் அனைத்தையும் பற்றற தவிர்த்து எனது அற்றமும் நீக்கிய அருட்பெரும் ஜோதி, எனது மரணத்தையும் வராமல் தடுத்த அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லி தெளிவாக அந்த பாடல் சொல்லுது. இதே மாதிரி பாடல் ஞானசரியையில் ஒரு 2 பாடலில் பாருங்க என்ன சொல்கிறாங்கன்னு.
மற்றறிவோம் என சிறிது தாழ்ந்திருப்பீர் ஆனால் மரணமெனும் பெரும்பாவி வந்திடுமே அந்தோ சற்றும் அதை நும்மாலே தடுக்க முடியாதே சமரச சன்மார்க்க சங்கத்தவர்கள் அல்லால் அதனை எற்றி நின்று தடுக்க வல்லார் எவ்வுலகில் எவரும் இல்லை கண்டீர் சத்திய மீது என்மொழி கொண்டு உலகீர் பற்றிய பற்றனைத்தையும் பற்றற விட்டு அருள் அம்பலப்பற்றே பற்றுமினோ என்றும் இரவீரே. அருமையாக சொல்கிறாங்க. அந்த பாடலும் இந்த பாடல் எல்லாம் ஒன்று தான். இப்போ நம்ம படித்த 15வது பாடல்லையும் அதான் சொல்கிறாங்க, இங்கேயும் அதான் சொல்கிறாங்க. பற்றிய பற்றனைத்தையும் பற்றற விட்டு அருள் அம்பலப்பற்றே பற்றுமினோ என்றும் இரவீரே. நாம் எப்போயும் சாகாமல் இருக்கணும் அப்படின்னா கடவுளுடைய அருளை பெற வேண்டும். அது ஒன்று தான். மற்றைய பற்றுக்களை எல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இந்த உலக ஆதாய விஷயங்கள்லேயே சுற்றிக்கிட்டே இருப்போம். எனது மனைவி, மக்கள், குழந்தைகள், செல்வம், பொருள், வீடு, வாசல், அப்படியே போய்கிட்டே இருந்தோம்னா இறைவனை பிடிக்க முடியாது, இறைவனை அடைய முடியாது. அதுதான் நிராசை. மனமற்ற நிலையில தான் இறைவனை நாம் பெற முடியும் அப்படின்றது மிக தெளிவாக சொல்கிறாங்க. எடுத்தோன்னு சொல்கிறாங்க பாருங்க, மற்றறிவோம் என சிறிது தாழ்ந்திருப்பீர். ஆனால் வேறு மார்க்கங்களில், வேறு சமயங்களில், வேறு வழிகளில் அதில் போனோம்னா அது கிடச்சிடும் இது கிடச்சிடும் போனோம்னா என்ன சொல்கிறாங்க பாருங்க, மற்றறிவோம் என சிறிது தாழ்ந்திருப்பீர். கொஞ்சம் அப்படி போயிட்டாலும் போச்சு, பராக்கு பார்க்கக்கூடாதுன்றாங்க. போனால் மரணம் எனும் பெரும்பாவி வந்துடும். கொஞ்சம் அங்கிட்டு போய் ஸ்லைட்டாக கொஞ்சம் அப்படி போயிட்டு அங்கே ஏதோ சொல்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு அங்கே போனோம்னா மரணம் வந்து முடிஞ்சு போயிடுவோம். இங்கிட்ட அங்கிட்ட போகக்கூடாது. ஒரே இது மைண்ட் அவ்வளோதான். ஸ்ட்ரைட்டாக சுத்த சன்மார்க்க நெறிக்கு வந்ததுக்கப்புறம் பெராக்கு பார்க்கக்கூடாது. ஒரே இதில் போகணும். முடிந்த முடிவான வள்ளல் பெருமான் என்ன சொன்னாங்கன்னு அப்படியே பிடிச்சிட்டே போனோம்னா கண்டிப்பாக பெற்றுருவோம். ஆனால் இந்த மாயையினால் அந்த பக்கம் பெராக்கு பார்க்க வைக்கும். அங்கே தான் நம்ம விழிப்போடு இருந்து மாயையெல்லாம் வள்ளல் பெருமான் சொன்னது மாதிரி நான் வந்து அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய செல்ல பிள்ளைன்னு ஐக்கியப்படுத்தி கொண்டு அந்த வழிகளெல்லாம் நம்மளை வந்து அப்படியே அந்த மாயையெல்லாம் போய் மாட்டிக்கிறக்கூடாது. மாட்டினோம்னா போச்சு. இந்த மாதிரி மற்றறிவோம் சொல்லி வேறு வழிகளில் போய் வீணாக போயிடுவோம் அப்படின்னு தான் அங்கே சொல்கிறாங்க. சற்றும் அதை நும்மாலே தடுக்க முடியாது. எதை? மரணத்தை தடுக்க முடியாது. சமரச சன்மார்க்கத்தவர்கள் அல்லால் அதனை எற்றி நின்று தடுக்க வல்லார் எவ்வுலகில் எவரும் இல்லை கண்டீர் சத்திய மீது என் மொழி கொண்டு உலகீர். நான் சொல்கிறது சத்தியம். பற்றிய பற்றனைத்தையும் பற்றற விட்டு அருள் அம்பலப்பற்றே பற்றுமினோ என்றும் இரவீரே. சொன்னவங்க 28வது பாடல் ஞானஸ்ரீ கடைசி பாடல் என்ன சொல்கிறாங்க பாருங்க. சார் உலக வாதனையை தவிர்த்தவர் உள்ளகத்தே சத்தியமாய் அமர்ந்தருளும் உத்தம சர்க்குருவை. சார் உலக வாதனையை தவிர்த்தவர் உள்ளகத்தே சத்தியமாய் அமர்ந்தருளும் உத்தம சர்க்குருவை நேர் உறவே எவராலும் கண்டுகொளற்கு அரிதாம். நித்திய வான்பொருளை எல்லா நிலைகளும் தானாகி ஏர் உறவே விளங்குகின்ற இயற்கை உண்மை தன்னை எல்லாம் செய் வல்லபத்தை எனக்கு அளித்த பதியை ஓர் உறவு என்று அடைந்து உலகீர் போற்றி மகிழ்ந்திடுமின் உள்ளமெல்லாம் கனிந்துருகி உள்ளபடி நினைந்தே. அப்போ உள்ளத்தில் வந்து கனிந்து உருகி அவரை வந்து நம்ம என்ன பண்ணணும்? உறவாக்கி கொள்ளணும். உறவாக்கி அருமையாக சொல்கிறாங்க பாருங்க. ஓர் உறவென்று அடைந்து உலகீர் போற்றி மகிழ்ந்திடுமின் உள்ளமெல்லாம் கனிந்து உருகி உள்ளபடி நினைந்தே. அந்த மாதிரி செஞ்சாதான் இறைவனை அடைய முடியும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? சார் உலக வாதனையை தவிர்த்தவர் உள்ளகத்தை சத்தியமாய் அமர்ந்தரும் உத்தம சர்க்குருவே அப்படின்னு இங்கேயும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க சொன்னவங்க. அடுத்து இப்போ நம்ம சொன்னது வந்து அந்த சார் உலக அந்த ஆசைகளை எல்லாம் விடணும்னு சொன்னோம். அடுத்து இறக்கவும் ஆசை இல்லை பிறக்கவும் ஆசை இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு அகவல் வரி 1163-64 இனி பிறவா நெறி எனக்கு அளித்து அருளிய தனிப்பெரும் தலைமை தந்தையே. இனி பிறவாத நெறியை கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது மேலும் பிறவி எடுக்காத நிலையில் என்னை வாழ்விக்கும் நெறி ஒன்றினை கொடுத்து அருள் புரிந்த ஒப்பற்ற எச்சமய தேவிற்கும் தலைமை பூண்டு ஒழுகும் தந்தையே அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன விளக்கம் இதுக்கு? இறந்தால் மீண்டும் வினைக்கு ஏற்ப பிறவி உண்டு, கண்டிப்பாக வந்தே ஆகும். இறந்துட்டோம்னா அதுவும் எந்த பிறவி வாய்க்குமோ தெரியாது.
அதுக்கு வள்ளல் பெருமான் இந்த பாடலை பாருங்கள். நயத்தால் உனது திருவருளை நன்னா கொடியேன், நாயுடம்பை உயத்தான் வையேன், மடித்திடுவேன் மடித்தால் பின்னர் உலகத்தே வயத்தால் எந்த உடம்பு உருமோ என்ன வருமோ என்கின்ற பயத்தால் இவ்வுடம்பை சுமக்கின்றேன் என் பரம்சுடரே அப்படின்றாங்க. அதாவது மீண்டும் ஒரு பிறவி வந்தால் இந்த என்ன உடம்பு கிடைக்கும்னு எனக்கு தெரியல, அந்த பயத்தினால தான் இந்த உடம்பை சுமந்துக்கிட்டு திரியிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இறந்து போனால் மீண்டும் ஒரு பிறவி உண்டுன்றதை வலியுறுத்தி சொல்கிறாங்க. அது என்ன பிறவின்னு நம்மளுக்கு தெரியாது, எதா வேணாலும் இருக்கலாம். அப்போ இறந்தால் மீண்டும் பிறவி வந்தே தீரும் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் சொல்கிறது வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி அதான் சொல்கிறாங்க. எனவே மீண்டும் பிறவாமைக்கு வழி இரவாமை தான். பிறக்காமல் இருக்கணும்னு என்ன பண்ணணும்? இறக்கக்கூடாது. பிறவா நெறி என்பது வந்து இரவா நெறி. இரவா நெறி அப்படின்றது என்ன அப்படின்றதுனா சுத்த சன்மார்க்க நெறி தான். அதுக்கும் பாருங்களேன், அருமையான பாடல். ஆடுகின்ற சேவடிக்கே ஆளானேன், மாளாத யாக்கை பற்றேன், கூடுகின்ற சன்மார்க்க சங்கத்தே நடுவிருந்து குழாவுகின்றேன், பாடுகின்றேன் எந்தை பிரான் பதப்புகழை அன்பினோடும் பாடிப்பாடி நீடுகின்றேன், இன்ப கூத்தாடுகின்றேன், எண்ணமெல்லாம் நிரம்பினேனே. அருமையாக சொல்கிறாங்க. ஆடுகின்ற சேவடிக்கே ஆளானேன், மாளாத யாக்கை பெற்றேன், என்றும் அழியாத உடம்பை பெற்றேன், கூடுகின்ற சன்மார்க்க சங்கத்தே நடுவிருந்து குழாவுகின்றேன் சொன்னாங்களா? சொன்னவங்க அதே ஞானசரியில் 25வது பாடல் பாருங்கள், 26வது பாடல் பாருங்கள். உற்றமொழி உரைக்கின்றேன் ஒருமையினால் உமக்கே, உறவன் அன்றி பகைவன் என உண்ணாதீர் உலகீர், கற்றவரும் கல்லாரும் அழிந்திட காண்கின்றீர், கரணமெல்லாம் கலங்கவரும் மரணமும் சம்மதமோ, சற்றும் இதை சம்மதியாது என் மனம்தான் உமது தன்மனம்தான் கண்மணமோ வன்மணமோ அறியேன், இற்றிதனை தடுத்திடலாம் என்னோடு சேர்ந்திடுமின், என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் தானே சொல்லிட்டாங்களா? இரவா நெறி இறப்பை ஒழிக்கும் சன்மார்க்கம், எனது மார்க்கம் இறப்பை ஒழிக்கும் சன்மார்க்கம் சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்கிறாங்க? உற்றமொழி உரைக்கின்றேன் ஒருமையினால் உமக்கே, உறவன் அன்றி பகைவன் என உண்ணாதீர். என்னை வந்து உறவனா நண்பனாக ஏற்றுக்கொள்ளுங்கள், பகைவனை நினச்சி விலகி போயிடாதீங்க. கற்றவரும் கல்லாரும் அழிந்திட காண்கின்றீர், கரணமெல்லாம் கலங்க வரும் மரணமும் சம்மதமோ, புத்தி பேதலிச்சு போய் அந்த கடைசியில் சாகக்கூடிய அந்த நிலை உங்களுக்கு சம்மதமா? சற்றும் இதை சம்மதியாது என் மனம், என் மனம் இதை ஒத்துக்கிறாது. உங்கள் மனம்லாம் என்ன மாதிரி மனம் எனக்கு தெரியலை. இற்று இதனை தடுக்கலாம், இந்த மரணத்தை இப்பொழுதே தடுத்துவிடலாம், என்னோடும் சேர்ந்திடுமின், என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் தானே. இங்கே என்ன சொல்கிறாங்க? இறக்கவும் ஆசை இல்லை, பிறக்கவும் ஆசை இல்லை, இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. வள்ளல் பெருமான் வந்து இந்த சுத்த சன்மார்க்க நெறியை வந்து போதிச்சிருக்காங்க, இந்த இரவா நெறியவே கொடுத்துட்டாங்க. அப்படின்னு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து எந்த ஆசையுமே தேவையில்லை. ஏன்னா நம்ம இதில் பயணிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து இறப்பு இல்லை. அப்போ இறந்தால் தான் மீண்டும் பிறக்கணும் அப்படின்னும் போது நம்ம அதை பற்றி எந்த ஒரு ஆசையுமோ எதுவுமே பயப்பட வேண்டியதே இல்லை. அதனால தான் வள்ளல் பெருமான் இதில் வந்து அப்படிலாம் சொல்கிறாங்க. இறக்க ஆசை இல்லை, பிறக்க ஆசை இல்லை, பெரியவன் சொல்கிற ஆசை இல்லை, மற்றவங்க வந்து என்னை வந்து சித்திகள்லாம் நான் நிறையா பண்ணி அதனால பேர் பெறணுன்ற ஆசை இல்லை, எதுலேயுமே ஆசை இல்லைன்னு சொல்கிறதுக்கு காரணம் ஆசையெல்லாம் துறந்தாதான் இறைவனை பெற முடியும் அப்படின்றது ஒரு விஷயம். அதோடு கூட நம்மளுக்கு வந்து இறப்பே இல்லைன்ற போது மீது பிறப்பும் இல்லை, அதுவும் கூட இங்கே வலியுறுத்தி சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாளைய பதிவில் நாம் 16வது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.